வீராசாமி என்ன எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம். மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது. என்ன உங்க சந்தேகம்? இல்ல, காலையில அரை மணி நேரம் தான் ஸ்டேஷனுக்கு போறதா தெரியுது. மத்தபடி முழு நேரமும் இங்கேதான் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா பேப்பரை பார்த்தா அவனை பிடிச்சேன் இவனை பிடிச்சேன் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ மலைப்பா இருக்குங்களே. நியாயமான கேள்வி. இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு சுபாவம் உண்டு. அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதிவிலக்கு. அது லைன். லைன்னா தெரியுமா? தெரியாதண்ணே. சிங்கம். அது என்ன மாதிரியே சாந்தமா உட்கார்ந்து இருக்கும். ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க, போய் ஒரே அடி யானையவே அடிச்சிடும். அந்த மாதிரி நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசுல ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த காலையில ½ அன் அவர்ல எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிருவேன். எஸ் మనవడా ఎక్కడికి వెళ్ళిపోయావురా? ఎంతసేపు నాయనమ్మా నాయనమ్మా అని నా చెంగు పట్టుకుని వదిలేవాడు కాదు. ఒరే తండ్రి. இல்லம்மா அம்மா ஏడవదమ్మా, నీ మనవడు వచ్చేస్తాడమ్మా. ஏய் வீடு வந்து இறங்கி போ. நான் உனக்கு லாலிபாப் வாங்கிட்டு வரேன் போ. சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் போடா. சரி. பையன் உங்களை பார்த்து அதிர்ச்சி அடையறா? அதான் எனக்கு புரியல. என்னடா ரெட்டலை காமிக்கிற? என்ன குழந்தை ரெண்டு அப்பாங்குது? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமா இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி? நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு இப்படி சிரிப்பு கட்டினீங்க. இப்ப எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாரு. நான் சிரிப்பு கட்டினேன். அவங்க சொன்ன நீங்களும் சொல்லுவீங்களா? நீ போட போய் வாடகைங்க. உனக்கு இவர் மட்டும் தான் அப்பா? இல்ல எனக்கு ரெண்டு அப்பா. ஐயோ ரெண்டப்பா. 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 சும்மா இருங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவன் ரெண்டு அப்பா தான் நீங்க கிக்கு இருக்கிறீங்களா? இல்ல சின்ன பாப்பு, there is a matter. இத்தனை நாளா உங்ககிட்ட மூடி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். கம் இன்சைட். ஏய் அனிதா, சிம்பிளா இல்ல? ஒண்ணு தாண்டி மூட விட்டா? ஏய் உனக்கு விஷயம் தெரியாதா? என்னடி அந்த கிரைம் இன்ஸ்பெக்டர் லவ் பண்றதா சொன்னான்ல, சுத்த டூப்டி. கரெக்ட். அந்த ஆளு உன்னை உண்மையா லவ் பண்றதா இருந்தா ஒரு தடவையாவது வந்து பாத்துப்பான்ல. ஏய் வாய மூடுங்கடி. என் ஆளுக்கு 24 ஹவர்ஸும் டியூட்டி தான். உங்க ஆளுங்க மாதிரி சாயங்காலம் பீச் சினிமான்னு கூட்டிட்டு போய் செலிப்ரேஷன் பண்றது என் ஆளு கிடையாது. சும்மா இருங்கடி. முட்டாள்தனமா வளராதீங்க. பின்னாடி யார் வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு பேசுங்க. போடி போய் பேசுடி. 2-3 நாளா எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. நான் பேச மாட்டேன். ஏய் இவ்வளவு தூரம் அவர் உன்னை தேடி வந்திருக்காருல, போய் பேசுடி. சரி நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, ரொம்ப பாவமா இருக்கு. உங்களுக்காக வேணா போய் பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேற ஏதாவது கேஸ் விஷயமா தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நீங்க என்னதான் பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க எதிரில ஒரு 2 minutes கேஷுவலா பேச போயிடுறேன். ஏய் அவர் என்ன காஃபி சாப்பிட்டு கூப்பிட வந்திருக்காரு. ஆனா நான் உங்களை விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் என்ன மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். நான் உண்மையிலேயே உன்னைத்தான் பார்க்க வந்தேன். உன்னைத்தான் பார்க்க வந்தேன். ரியலி? ஏய் அவர் என்னதான் பார்க்க வந்திருக்காரு? ஐயோ எனக்கு கை வல்ல கால் வல்ல. ஐயோ இத பாருங்க. என்னாச்சு? என் காதல நீங்க ஏத்துக்கலையா? காபி சாப்பிட்டு அப்புறமா பேசுவோம். ஐயோ ஏய் ஏய் காபி சாப்பிட்டு கூப்பிடுறாரு. நான் காபி சாப்பிட்டு வந்துறேன். இல்ல நான் இவர் கூடவே போறேன். நாளைக்கு பாப்போம். என்னங்க நான் காபி மிக்ஸ் பண்ணட்டுமா? ஒரு நிமிஷம். அடையார்ல காசிநாத்னு ஒரு பெரிய புள்ளி இருக்காரு தெரியுமா? ஓ தெரியுமே. பெரிய கோடீஸ்வரர். யார் எந்த உதவி கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. அவ்வளவு தங்கமான மனுஷன். நாளைக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸுகளோட அந்த ஆள் வீட்டுக்கு போற. போய் அந்த ஆளுகிட்ட டொனேஷன் கேட்கிற சாக்குல அந்த ஆள் வீட்டுல அந்த ஆளுக்கு தெரியாம ஏதாவது ஒரு மறைவான இடத்துல இந்த மைக்கை பிக்ஸ் பண்ணு.
ஃபிக்ஸ் பண்ணி வெளிய கார்ல உட்காந்துட்டு உள்ள அந்த ஆள் என்னெல்லாம் பேசுறாரோ அத ஒரு கேசட்ல டேப் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் நான் கான்டாக்ட் பண்ணும்போது அந்த கேசட் என்கிட்ட கொடுக்குறேன். உரலுக்கு வாக்கப்பட்டா இடி வாங்கித்தான் ஆகணுங்கிறது சரியா தான் இருக்கு. இத பாருங்க, நீங்க என்ன லவ் பண்ண போறீங்கன்னு ஆசையா வந்து உட்கார்ந்தா உங்களை மாதிரி எனக்கும் போலீஸ் உத்தியோகம் கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன லவ் பண்ற பொண்ணுக்கு கொஞ்சமாவது போலீஸ் மொழி இருக்கணும். அதை செக் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஓகே, இதுல நான் பாஸ் பண்ணிட்டா அடுத்தது லவ் தானே? பண்ணு, அப்புறம் பாப். கமிஷனர் பொண்ணு அசத்தி காட்டுறேன். ம் ம் சரி, ஓகே. இன்னொரு 1 ஹவர்ல நான் வந்துடுறேன். இந்த வெயில இந்த காய்கறி கூடையோட எப்படிடா வீட்டுக்கு போய் சேரதேன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ வந்துட்டேன். என்னடா பாக்குறேன், வண்டி ஏறா போலாம். இத பாருமா, டியூட்டி நேரத்துல கவர்மெண்ட் வண்டியில் நீ ஏற தப்பு. இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போ. ஏவிட்ரா நீ கவர்மெண்ட் நீ டியூட்டி, நான் கண்டே நீ கவர்மெண்ட் டியூட்டி எப்படா பதா. இத பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சும்மா வளவளன்னு பேசிட்டு வேண்டாம். ஏற. ஆமா ஆமா, என் பையன் கொய்யா மரத்துல இருந்து கீழே விழுந்து கால் ஏதோ ஆயிப்போச்சு. வெறும் சுளுக்கா இல்ல எலும்பு ஏதாவது முறிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். டேய், நீ பாட்டுக்கு ஜீப் எடுத்துட்டு அவசரமா ஓடிடாதே. பின்னாடி காய்கறி எல்லாம் இருக்கு, அதை எடுத்து உள்ள வச்சுட்டு போ. நான் வரேன். சாரி பாவா. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே போகணும். வாங்க ரூமுக்கு போலாம். நான் தான் சொன்னனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. மத்தியானம் வேணா நான் நேரத்தோட வர்றேன். என்ன பாவா, ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. கண்ணாடி வேற கால ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க? அது அவசரமா புறப்பட்டதுல கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேன். ஜீப்ல வந்ததுனால தலை கலைஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பிடுங்க. இத பாரு, இப்ப நீ என்ன மரியாதையா போகவில்லை, எங்கிட்ட அடிங்குவ. நீங்க பாபாவே இல்ல, வேற யாரும் மாதிரி தெரியுது. யூசுவலா எனக்கு தான் கோவம் வரும். நான் தான் எதையாவது எடுத்து வீசுவேன். இன்னைக்கு நீங்க 2 வாட்டி கை வாங்கிட்டீங்க. என்னாச்சு? இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சு நடந்து. புட்டு சாப்பிட்டா டென்ஷன் தன்னால போயிடும். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள தண்ணி எதுக்கு? சாப்பிடுறேன், தண்ணி எடுத்துட்டு வா. சரி. எப்படி இருக்கு பாபா புட்டு? டாப். புட்டு விஷயத்துல உன் கைப்பக்கம் வேற யாருக்கும் வராது. நான் சுட்ட புட்டு மட்டும் டாப்பு, நான் ஊட்டி விட்ட மட்டும் தப்பா? நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி விடுறதுன்னா சூப்பர். அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டீங்க? சின்ன பாப்பு, என்ன சொல்ற? கொஞ்சம் முன்னால நீ என்ன கூட்ட வந்தியா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கைய தட்டி விட்டு அடிக்கிற அளவுக்கு எல்லாம் வாங்குனீங்க. அதே மீறி நான் ஃபோர்ஸ் பண்ணி சின்ன பீஸ் வாயில வச்சேன். ஐயோ, அதுக்கு நீங்க சுட்டரிக்கிற மாதிரின்னு பாத்தீங்க. ஐயோ, என்ன சின்ன பாப்பு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, நேத்து எனக்கு உனக்கு சண்டை. அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிச்சு போயிருந்த உன்னோட பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தைச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும். கொஞ்சம் இருங்க, இதுக்கு முன்னால வேற போட்டு வேற பனியன், அப்ப கண்ணாடி கூட கிடையாது. ஐயோ, கரெக்ட் சின்ன பாப்பு. யாரோ ஒருத்தர் இங்க நுழைஞ்சு ஏதோ ஒரு கசமசா நடந்து போச்சு. இல்ல பாபா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நான் ரொம்ப பிடித்து வச்சுவேன். ஏன் சின்ன பாப்பு செப்துன்னாவ? உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அடிச்சு வாய மூடு. ஆஞ்சநேயராவது நம்ம வீட்டுக்கு வர்றதாவது. என்ன பாபா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க தானே பாண்டவன் சக்கபாய் கதையெல்லாம் சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள் தடத்துல நான் உளறிட்டேன். அதுக்காக அதையே நீயே நம்பிட்டு பேசுறதா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சநேயர் இல்லையா? இல்ல, ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி. அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை இதான் பிடிக்கும். ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அதனாலதான் தைரியமா அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு புட்டே சாப்பிட்டு போயிருக்கான். என்னது, நான் இங்க இருக்கேன், என் பையன் எவனை பார்த்து அப்பாக்குறேன்?
உங்களுக்கு நான் ஒரு அப்பா தானே, எதுக்கு ரெண்டு அப்பான்னு சொல்றேன்? என்னோட அப்பா வீட்டுக்கு வந்து எனக்கு சாக்லேட் வாங்க பணம் கொடுத்தாரு. ஐயோ, என்னாச்சு சின்ன பாப்பா? அச்சோ, என்னம்மா சொல்றேன்? வெறும் புட்டு மட்டும் தானே ஊட்டி விட்டதா சொன்னேன். இல்லம்மா, அது வேற இது வேற. கற்புக்கும் புட்டுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்ல. இல்ல பாபா, என் மனசு உறுத்திட்டே இருக்குது. ஐயோ சின்ன பாப்பு, கொஞ்ச நேரத்துக்கு தயவு செய்து இந்த புட்டு சமாச்சாரத்தை விட்டு. இப்போ என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கானே, அதுவும் ஏன் போஸ்ட் இருக்கானே, அவனை என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்ல. கரெக்ட் பாபா, உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்துதான். இப்ப நீங்க நேரா ஆபீஸ் போறீங்க, அவனுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து அவ என்னென்ன பண்றான்னு கண்காணிக்கிறீங்க. என்ன சார், ஆபீஸ்க்கு இன்னைக்கு தான் புதுசா வந்த மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது, அதான் பார்த்தேன். நீ போ. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். நான் தாண்டா. அட நான் தாங்க. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசலாம், போன்ல பேச வேண்டாம் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இங்க மேட்டர் தலை போற சமாச்சாரம். யார் தலை போற சமாச்சாரம்? நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஐபி வீட்ல மைக்க பிக்ஸ் பண்ணி கார்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். 24ஆம் தேதி ஏர்போர்ட்ல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை உங்களை வச்சே கடத்த போறாங்க. ஐயோ, என்ன வச்சே வா? ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம். வணக்கம். என் பேர் ராமு. இந்த வீட்டுல இருக்கிற சித்ராங்கிற அம்மாவை நான் பார்க்கணும். நான் சித்ராவோட ஃபாதர் தான். என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? ராஜுங்கிறது என்னுடைய மாமா. இந்த குழந்தைய பாருங்க. துரு துருன்னு ரொம்ப அழகா இருக்குமா? இவ்வளவு அழகான குழந்தைய பார்க்க அவங்க அப்பனுக்கு கொடுத்து வைக்கிறேன். பார்க்க போறாங்க, நிச்சயமா பாப்பாரு. மிஸ்டர் பிரகாஷ், யாரு குழந்தை தெரியுதா? வந்து என்ன இப்படி வைக்கிறீங்க? என் தங்க சீதாவோட குழந்தை. நாங்க டீ பண்ண சுமையாவே இருக்காது. எனக்கு பழக்கம் இல்லை. பழக்கிக்க வேண்டியதான், பழக்க வேண்டியதான் சார். என்ன கூடிய சீக்கிரத்துல குழந்தைய நீங்க தூக்கத்தான் போறீங்க, நான் பார்க்கத்தான் போறேன். ராஜு, குழந்தைய கொண்டு வந்து தொட்டில கொடுப்பேன். இந்தாங்க என் அன்பளிப்பு. இதெல்லாம் வேணாங்க, வேணாங்க. உங்களுக்கு இல்லைங்க, குழந்தை. என் அன்பளிப்பா குழந்தை இதை வச்சு உங்க குழந்தை தேவையில்லை. நான் சொல்லக்கூடாது. குழந்தைக்கு ஒண்ணு கொடுக்கணும். என்னங்க என்ன இதான் குழந்தை? என்னங்க சொல்ல கேளுங்க. பிரகாஷ், அத ராஜுகிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவர் எப்படிப்பா வாங்குவாரு? நீயே போய் குழந்தை கட்டுற போடு. வாங்க நீங்களே போடுங்க. வாங்க மிஸ்டர் கவனம். பாத்தீங்களா, குழந்தைன்னா அவருக்கு உயிர். குழந்தைமே அவ்வளவு பாசம். போடுவார். நம்ம தான் சொல்ல கேட்கவே மாட்டார். எவ்வளவு அன்பா போடுவார். இந்தா, எதுக்கு? இப்போ ஒரு பிளைட் லேண்ட் ஆயிருக்கு. நீ இந்த சூட்கேஸோட போய் பேசஞ்சர்ஸ் வர அரைவல் ஹால்ல வெயிட் பண்ணு. மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சார், இவர் யார் தெரியுதா? ஃபேமஸ் ஏடி இன்ஸ்பெக்டர் வீராசாமி. ஹலோ, ஒரு சின்ன ஹெல்ப். என்கொயரி கவுண்டருக்கு இந்த பக்கம் தானே போகணும். பாக்ஸ்ல உங்களுக்கு தேவையானது இருக்கு. அசல் என்ன மாதிரி இருக்க? சின்ன பாப்பா ஏமாந்ததுல அர்த்தம் இருக்கு. இத பாரு, நானே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ఆనా నీ గురించి నాకు తెలుసురా. ఒక పెద్ద ప్రమోషన్ దొరికే వరకు మంచి వాళ్ళ నటించావు. ప్రమోషన్ దొరకగానే నీ కుల వృత్తి అయిన స్మగ్లింగ్ స్టార్ట్ చేశావు. నా అదృష్టం బాగుండి నువ్వు మొదటిసారి స్మగ్లింగ్ చేసినప్పుడే నిన్ను నేను రెడ్ హ్యాండెడ్ గా పట్టుకున్నాను. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்ட. நோ, நீ தப்பான ஆளுங்கறத இத்தனை நாளா நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். தட் இஸ் கரெக்ட். என்ன கொஞ்சம் பேச விடுறியா? நோ டியர்,
எது பேசுறதா இருந்தாலும் கமிஷனர் ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம். முதல்ல போதைப் பொருள் கடத்தின பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லு. இத பாரு, நான் இங்கே ஓடிட போறது இல்ல. கமிஷனர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னால நான் நீ கொஞ்சம் பேசுவோம். பேசாத, பாக்ஸ் எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன் இல்லையா? சொல்லு. அதோ அந்த கவுண்டர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுலதான் போதைப் பொருள் இருக்கு. ஓகே, ஏர்போர்ட்டுங்கிறது பப்ளிக் நடமாடுற இடம். இங்க அனாவசியமா என்ன கன் யூஸ் பண்ற நிலைமை கொண்டு வந்துடாத. நான் போய் அந்த பாக்ஸ் எடுத்து வர வரைக்கும் நீ ஆடாம அசையாம இதே இடத்துல நிக்கணும். ஓகே? ராமு, இப்ப நீ பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு சின்ன கடத்தல், அது எதுக்கு தெரியுமா? உன்னை வச்சு நான் பண்ற பிளான் எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இனிமே பண்ண போறதான் பெரிய கடத்தல். கோடிக்கணக்கான ரூபாய் ஒர்த்துள்ள டைமண்ட்ஸ கடத்த போறோம். எப்போ எப்படிங்கறத அப்புறமா சொல்றேன். என்னாச்சு பார்ட்னர்? ஐயா பொங்கி என்ன குத்துறதுக்கு பதிலா மீன் தொட்டிய குத்தி உடைச்சிட்டாரு. ஏப்பா, கை டேமேஜ் ஆயிருக்குமே, காயத்துக்கு மருந்து நான் போடட்டுமா இல்ல நீயே டாக்டர் போறியா? ஒரு நிமிஷம். அடுத்த தடவை கமிஷனர் பொண்ணு அனுப்பும் போது இதை விட சின்ன மைக்ரோபோனா கொடுத்து அனுப்பு. ராமு, இப்பவும் சொல்றேன், போலீஸ விட திருடன் கெட்டிக்காரனா தான் இருப்பான். போயிட்டு வாப்பா. ஐயா இப்பதான் வெளியே போனாரு. எங்க போயிருக்காரு? அனைமா வீட்டுக்கு தான் இருக்கணும். அவரோட பையனாமா வந்து கூட்டிட்டு போனா. பையனா? ஆமாம்மா, அவங்க சம்சாரம் ஏதோ அர்ஜென்ட்டா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பையன் கையோட அழைச்சிட்டு போயிட்டான். சம்சாரமா? ஆமாம்மா, 24 கோவிந்தா ஸ்ட்ரீட், எல்லைமன் காலனி தான் அவரோட அட்ரஸ். చెప్పరా? గోవిందా 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 గోవిందా. வாங்க வாங்க, சின்ன பாப்பு கொஞ்சம் கிடறா. என்ன பாவா? மை வைஃப் சின்ன பாப்பு, மை சன் బంగారు నాయుడు, மை டாட்டர் அம்முலு. சின்ன பாப்பு, இது ఎవరు తెలుసా? கமிஷனர் டாட்டர். வணக்கம். ஸ்கவுண்டரல். யார பாத்துட்டு? உன்னை பார்த்தாண்டா. எங்க சொல்ல போ. Stupid. You bloody cheat. இது பாருமா, நீ கமிஷனர் பொண்ணா இருக்கலாம், 1000 இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக ஒரு ஆம்பளைய பொண்டாட்டி முன்னால மரியாதையில எப்படி பேசுவ? I also know English. பாவா. Yes, you are correct only, but ஒரு அயோக்கியனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுக்கிறேன். பாவா, what nonsense he is talking? yes, that is what I am not. Also, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மேன் புரியல? அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு தங்கச்சங்களை பிரசன்ட் பண்ணனே, அப்போ உடக்க மாதிரி கழுத்தை நீட்டியே, அது புரியல? அதுக்கப்புறம் ஒரு நாள் ரோட்ல ஐ லவ் யூன்னு சொல்லி கண்ணடிச்சனே, அது உனக்கு புரியல? கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆனதும் ஃப்ளவர் பொக்கே பிரசன்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே, அதுவும் உனக்கு புரியல? இருங்க இருங்க, இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே, அது மட்டும் தானே, வேற எதுவும் பலான தப்பு நடந்துடலையே? வாய முடியா, நான் மாடர்ன் டைப் தான், ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போறவல்ல. கல்யாணமாகி 2 புள்ள பெத்தாச்சு, இந்த அம்மா வேற கட்டுக்கொலையாம இருக்காங்க, பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ? சின்ன பாப்பு, அவங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உனக்கு புரியுதா? தெளிவா புரியுது பாவா. இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லலன்னு வை, எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது. களியோ கம்மஞ்சோரோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ, எல்லா உண்மையை சொல்லிடுங்க பாவா. ஓகே, தேங்க்யூ. இத பாருங்க, நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன திட்டினது கூட 100க்கு 100 கரெக்ட். ஆனா உங்களை காதலிச்சு ஏமாத்தினது நான் இல்ல. இத பாரு, நீ நாமம் போட்டதோட நிறுத்திக்க, எனக்கு நாமம் போடாத, புரியுதா? என் குழந்தை மேல சத்தியமா என்ன மாதிரி உருவத்துல இன்னொருத்தர் இருக்கான்.
நீங்க அவங்கிட்ட தான் ஏமாந்துருக்கீங்க. தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அங்க உட்காருங்க. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ ஒரு பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே. பெரிய கிரிமினலா? விட்டா கடத்தல் பண்ண சோபராஜே மீறுவாங்க. ஓகே, நான் இப்பவே என் டாடி கிட்ட சொல்லி அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். இத பாருங்க, போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல. கையங்களவுமா பிடிச்சாலுடைய என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காது. கரெக்ட். அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தின அயோக்கியாவ அவனை ஏன் கையாலே பிடிச்சு உள்ள தள்ளினாதான் என் ஆத்திரம் தீரும். There you are. இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு. என்ன அங்க மீட் பண்றதா சொல்லிருக்கா. அப்ப அவனை கையோட பிடிச்சிடுறேன். ஜஸ்ட் a minute. என் வீட்டுக்காரரு எவ்வளவு டேலண்டட்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் அவரே அவனை பிடிக்க போய் 2-3 வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு லேடி, உங்களால என்ன பண்ண முடியும்? அதனால என் வீட்டுக்காரர ஹெல்ப்புக்கு கூட்டி போறதுதான் பெட்டர். உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே, அப்ப இவரும் அங்க வந்தாருன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது? ஆகும், ஆயிருக்கேன். Shut up. என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படியே வரப்போறது இல்ல, வேற ஒரு வேஷத்துல வரப்போறாரு. சின்ன பாப்பு, ஏற்கனவே சிங்கு வேஷத்தினால பல குழப்பம் வந்ததே. இப்ப சிங் வேஷம் இல்ல, வேற ஒரு வித்தியாசமான வேஷம்.